பிரியாணின்னு சொன்னாலே யாருக்கு தான் பிடிக்காது. அதுவும் காரசாரமான மசாலாவில் சாஃப்டாக வெந்த சிக்கனோட ஒரு பிரியாணி சாப்பிட்டா செமையாக இருக்கும்ல. அந்த தரமான டேஸ்ட்டில் வீட்டிலையே சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து தபரா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்ன குக்கர் தெரியாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மாற்றிட்டேன். வெல்கம் டு ரெசிபிஸ் இன் தமிழ். ஃபஸ்ட்டு எண்ணெய் 300 கிராம் எடுத்துக்கலாம். அது கூடவே 12 ஏலக்காய், 8 பட்டை, 8 கிராம்பு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பூண்டு 150 கிராம், தோல் உரித்து அரைச்ச பூண்டு 150 கிராம். ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போது அரைச்ச இஞ்சி 100 கிராம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் 300 கிராம், தக்காளி 300 கிராம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மசாலா மாதிரி வந்துருச்சு. இப்போ இது கூடவே புதினா கொத்தமல்லி 20 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே தனி மிளகாத்தூள் 10 கிராம், கல்லுப்பு 50 கிராம், தயிர் 100 கிராம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனில் நல்லா மசாலா ஊறிடுச்சு. இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்னு எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுடு தண்ணியை இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியும் மசாலாவும் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்த உடனே அரிசி 1 கிலோ, ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்த அரிசி 1 கிலோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட லெமன், ஃபுல் லெமனோட அந்த ஜூஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம தம் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்கள், அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபியை ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.